ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு நிர்ஃபா ரெசிபீஸ். இவ்வளவு நாள் நம்ம வந்து சம்மர் அண்ட் இஃப்தார் ரெசிபீஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இன்றைக்கி ஒரு சூப்பரான இஃப்தார் அண்ட் சம்மர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே செய்கிறதுக்கு ஈஸி அண்ட் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்குமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரெசிபியை வந்து செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்து 200 ml ஆஃப் வாட்டரை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஜெலட்டின் ஆர் ஜெல்லி பவுடர் உங்களுக்கு வந்து கடையில் வந்து விற்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த பவுடர்லேயே வந்து சுகர் இருக்கிறதுனால நான் சேர்க்கலை. நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அதில் சுகர் இருந்துச்சுன்னா வந்து சேர்க்க வேண்டாம், அப்படி இல்லைன்னா சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பவுடர் இப்போ நல்ல தண்ணியில் வந்து கரைஞ்சி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து சூடாக இருக்கும்போதே வந்து நீங்கள் எந்த கிளாஸில் வந்து அசம்பிள் பண்ணுறீங்களோ அதில் வந்து அசம்பிள் பண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதிலே வந்து உறைஞ்சி போய்டும், நல்லா கட்டியாகிடும். அதுக்கப்புறம் ஊற்றுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து பெரிய ஜூஸ் கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஊற்றி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சைடாக வந்து கிளாஸை வந்து சாய வச்சுட்டு அதில் வந்து ஊற்றுங்க. ஸோ தட் சைட்ஸ் க்ராஸாக வந்து தெரியும். ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு மேல் லேயருக்கு வந்து நம்ம வந்து கஸ்டர்டை வச்சு வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து 1 கப் ஆஃப் மில்க் வந்து எடுத்திருக்கேன். மில்க் வந்து நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்தேன். நீங்கள் காய்ச்சி எடுக்கலைன்னா நல்லா வந்து திக்காக வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் காய்ச்சின மில்கில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கஸ்டர்ட் மில்க்கை எடுத்து கொஞ்சமாக வெதுப்பான பால் எடுத்து அது நல்லா வந்து கரைச்சிட்டு இதை மாதிரி சேர்த்துக்கோங்க. அண்ட் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனே வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா கெட்டி வந்து உளுந்துரும். ஸோ கஸ்டர்ட் பவுடர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பால் வந்து ரொம்பவே வந்து திக்காக ஸ்டார்ட் ஆகும். இந்த டைமில் வந்து உங்களுக்கு வேணுன்ற அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் வந்து நல்லாவே திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சா கூட இது நல்லா உறைஞ்சிரும். ஸோ இப்போவே வந்து நம்ம வந்து கிளாஸில் ஊற்றிக்கலாம். இந்த கிளாஸ்லையுமே வந்து ஜெல்லி வந்து சூப்பராகவே வந்து செட் ஆகி வந்துருச்சு. ஸோ இதில் வந்து கஸ்டர்ட் ஊற்றும் போது ரொம்பவே வந்து பொறுமையாக ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஸ்பீடாக வேகமாக ஊற்றும் போது அது உள்ளே வந்து போயிடும், மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஊற்றும்போது நல்லா வந்து கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. அண்ட் இப்போ வந்து பார்க்கும்போதே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து இஃப்தார் சீரீஸ் வந்து இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ரமதானுக்கு அப்புறம் எந்த மாதிரி சீரீஸ் வந்து போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய டெலிஷியஸான ரெசிபீஸோட உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.